ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எவல்யூஷன் ஆஃப் யூர் ட்ரீ மங்காவோட 55வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். 54 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் ஆகுது சிஸ்டத்தோட. ஜியூக்கு ஹெல்ப் பண்ண அந்த சிஸ்டம் அவனை பாஸ்டுக்கு கூட்டிட்டு போயிருச்சு. சிஸ்டம் மூலமா ஜியூக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுது. டார்க்னஸோட ஹிஸ்டரி, டார்க்னஸ் ஏன் ஈவில் ஆச்சுன்னலாம். சிஸ்டம் ஜியூ கிட்ட சொன்னது ஹியூமன்ஸோட இன்னொரு சைட் சுவ்ஜின், அதாவது டார்க்னஸோட ஃபேவரட் பொண்ண டார்க்னஸ் கண்ணு முன்னாடியே கொன்னுட்டாங்கன்னு. அது மட்டும் இல்லாம அவளோட பாடி பார்ட்ஸ உலகத்தோட வேற வேற இடத்துல ஒளிச்சு வச்சுட்டாங்கன்னும், இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் இந்த உலகத்திலிருந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னது. டார்க்னஸை சீல் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்துல தான் சுவ்ஜினோட ஹியூமன்ஸ் இந்த கேமை விளையாடிட்டு இருந்திருக்காங்க. சிஸ்டம் சொன்ன இந்த விஷயங்களை கேட்டதும் ஜியூக்கு புரிஞ்சு போச்சு டார்க்னஸ் ஏன் இவ்ளோ ஈவில்னு. டார்க்னஸ் மனசுல இன்னும் பழிவாங்கும் எண்ணம் இருக்குன்னு ஜியூ புரிஞ்சுக்கிட்டான். பழிவாங்கும் எண்ணம் இல்லாம எப்படி இருக்கும்? ஹியூமன்ஸ் அவங்க கால்ல அவங்களே கோடாரி போட்டுக்கிட்டாங்க. ஆனா இயற்கை அதோட ரூல்ஸை ஹியூமன்ஸ்க்காக மாத்தாது. யார் எதை விதைக்கிறாங்களோ அதைத்தான் அறுவடை பண்ணுவாங்க. ஹியூமன்ஸோட இந்த தப்பான வேலையினால தான் அவங்களோட ஜெயண்டிக் நேஷன் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. ஒரு காலத்துல மேஜிக் அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ண ஹியூமன்ஸோட நம்பர் வெறும் கவுண்டிங்ல தான் இருந்துச்சு. சிஸ்டத்துல இருந்து ஜியூக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுது. சுவ்ஜின் சில செலக்டட் பீஸ்ட்ஸ வளர்த்திருந்தாள். அந்த பீஸ்ட்ஸ் எல்லாம் லேட்டரா ஹெவன்லி பீஸ்ட்ஸ் ஆச்சு. அதுங்க டார்க்னஸை அப்பப்ப சீல் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த பீஸ்ட்ஸ்ல ஒன்னுதான் ஒயிட் ஜேட் எலிஃபென்ட். அது இப்போ ஷவுலிங் கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஜியூ டார்க்னஸோட முழு ஸ்டோரியையும் கேட்டான். ஆனா அப்பவும் அவனுக்கு டார்க்னஸை எப்படி தோற்கடிக்கிறதுன்னு புரியல. அதனால அவன் சிஸ்டம் கிட்டேயே அத பத்தி கேட்டான். சிஸ்டம் அதோட பிளான ஜியூக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. டார்க்னஸ் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ்ல இருந்து பவர் வாங்குது. அதாவது எவல்யூஷன் பாயிண்ட்ஸ்ல இருந்து தான் அது நியூ ஸ்கில்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுது. அப்போ எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் டார்க்னஸ்க்கு கிடைக்கவே இல்லைனா எப்படி இருக்கும்? யாரும் சாகவே இல்லைனா எப்படி இருக்கும்? அப்போ டார்க்னஸ்க்கு எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஆமா, இது பாசிபிள்னு சிஸ்டம் சொன்னுச்சு. ஆனா இதுக்கு நீ ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நீ தான் அடுத்த டார்க்னஸா ஆகணும். நீ இப்படி பண்றதால தான் இந்த உலகத்துல பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். இன்னன் ஏன் எனர்ஜி ஒருத்தருக்கொருத்தர் பேலன்ஸ் பண்ணுன்னு சொன்னது. சிஸ்டம் இப்படி பேசுறது கேட்டதும் ஜியூ கன்ஃபியூஸ் ஆகிட்டான். அவன் சிஸ்டம் மேலேயே டவுட் பண்ண ஆரம்பிச்சான். சிஸ்டம் இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணுச்சோ? இந்த காரணத்துக்காக தான் ரீஇன்கார்னேஷன் அப்போ எனக்கு சிஸ்டம் கிடைச்சுச்சோன்னெல்லாம் யோசிச்சான். ஆனா ஜியூவோட டவுட்ட சிஸ்டம் உடனே கிளியர் பண்ணுச்சு. சிஸ்டம் ஜியூ கிட்ட சொன்னது அது ஃபியூச்சரை பாத்திருக்கு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி அதுக்கும் தெரியும் என்ன பண்ணா ஜியூ ஜெயிப்பான், என்ன பண்ணா தோப்பான்னு. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சிஸ்டம் ஜியூக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. அவன் இப்போ என்ன பண்ணுவான்னு. இதுக்கு ஜியூக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருந்துச்சு. அவனுக்கு டார்க்னஸை தோற்கடிக்கணும். இப்போ டார்க்னஸை தோற்கடிச்சு காப்பாத்தணும். ஜியூ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சிஸ்டம் கிட்ட ஒரு லாஸ்ட் கொஸ்டின் கேக்குறான். சிஸ்டம் ஆக்சுவலா யாருன்னு. அப்போ சிஸ்டம் அதோட அசல் ரூபத்துல வருது, அல்லது அசல் ரூபத்துல வருதுன்னு சொல்லணும். சிஸ்டம் வேற யாரும் இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷமா சஃபர் பண்ணிட்டு இருந்த சுவ்ஜின் தான். இப்போ நேரம் வந்துருச்சு. ஜியூ அவளோட சஃபரிங்க முடிவுக்கு கொண்டு வந்து ஈவில் டார்க்னஸோட சாப்டரை எண்ட் பண்ணணும். மறுபக்கம் டைமென்ஷன் ஆஃப் லைஃப்ல ஷவுலிங் அழுதுட்டு இருந்தா. டைமென்ஷன் ஆஃப் லைஃப்ல இருந்து வெளியே வரத்துக்கு முழுசா ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அப்போ மெர்மைட் குவீன் உப்புல மிளகாய் தூள்வற மாதிரி பேசிட்டு இருந்தா. நீ 1000 ட்ரை பண்ணாலும் இந்த டைமென்ஷன்ல இருந்து வெளியே வர முடியாது. நீ, டிராகன், அப்புறம் நான் இங்கேயே சிக்கிப்போம். இந்த டைமென்ஷன் இப்போ நொறுங்கிட்டு இருக்கு. அதாவது ஜியோ, அதாவது உங்க மாஸ்டர் எங்க மாஸ்டர் கிட்ட தோத்துட்டு இருக்காரு, செத்துட்டு இருக்காரு. சீக்கிரமே அவர் செத்துருவாரு. அவர் செத்ததும் இந்த டைமென்ஷன் நம்ம 3 பேரையும் நசுக்கிடும். நான் செத்து போறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா ஒரு சந்தோஷம் கண்டிப்பா இருக்கு, நீயும் என் கூட இங்கேயே சாக போறேன்னு. மெர்மைட் குவீன் பேசி முடிக்கிறதுக்குள்ள டைமென்ஷன் ஆஃப் லைஃப் ஜொலிக்க ஆரம்பிக்குது. இத பார்த்த மெர்மைட் குவீனோட கண்கள் அப்படியே விரிஞ்சு போச்சு. இதற்கு ஒரே ஒரு அர்த்தம்தான் இருந்துச்சு. ஜியூ த டீமானிக் ட்ரீ மறுபடியும் பவர் வாங்க ஆரம்பிச்சான். ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு மெர்மைட் குவீனுக்கு புரியல. மறுபக்கம் டார்க்னஸ் ஜியூவை நசுக்கிட்டு இருந்துச்சு. அவனை முழுசா காலி பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா டைம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜியூவோட முகம் மட்டும்தான் மீதி இருந்துச்சு. ஆனா சடனா ஜியூ இப்போ ஒரு ஸ்டார் மாதிரி ஜொலிச்சிட்டு இருந்தான். எங்கே இருந்தோ பவர் வாங்கின மாதிரி. பாத்துட்டு இருக்கும்போதே ஜியூவோட கொஞ்சம் பீஸ்ல இருந்து நிறைய எலாங்கேட்டட் ரூட்ஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. அது மறுபடியும் வளர ஆரம்பிக்குது, தன்னை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்குது. ஜியூல இருந்து இப்போ ஒரு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அது ஹியூமன்ஸா இருந்தாலும் சரி, பீஸ்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே இப்போ பயப்பட ஆரம்பிச்சாங்க. டார்க்னஸோட கண்ணு முன்னாடியே அவனோட எனிமி ஜியூ இப்போ ரெக்கவர் ஆகி திரும்பி வந்துட்டான். ஆனா அவன் ஜியூ மாதிரி இல்ல.
ஏன்னா அவன் டார்க்னஸ அவனோட பெட் நேம்ல கூப்பிட்டான். நான் திரும்பி வந்துட்டேன் லிட்டில் பிளாக்கி, உன்னை தோற்கடிக்க நான் ஹெல்ல இருந்து கூட திரும்பி வந்துட்டேன்னு ஜியு டார்க்னஸ் கூட கம்யூனிகேட் பண்ணதும் டார்க்னஸ் ஷாக் ஆயிருச்சு. டார்க்னஸ லிட்டில் பிளாக்கின்னு சுவ்ஜின் மட்டும்தான் கூப்பிடுவா. ஆனா அந்த பேரு ஜியுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு டார்க்னஸ் இந்த யோசனையில மூழ்கி போச்சு. என்ன இந்த பேரை உனக்கு எப்படி தெரியும்னு டார்க்னஸ் கேள்வி கேட்டதும் ஜியு அவனை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சான். என்ன இந்த பேரை விடு, நான் உன்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா நீ இன்னும் இருட்டுல தான் இருக்க, உனக்கு நிறைய தெரியாது. ஜியுவோட இந்த பேச்ச கேட்டதும் டார்க்னஸ் உடனே ஜியு மேல அட்டாக் பண்ணுச்சு. ஆனா இந்த தடவை ஜியு அதை தடுத்துட்டான். அவனோட டென்டிகல்ஸ தூக்கி எறிஞ்சு டார்க்னஸ சப்புன்னு அரைக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு ரத்த வாந்தி வர வச்சான். உன்னை உன் இஷ்டப்படி நான் பண்ண விடமாட்டேன்னு ஜியு அவனோட அடுத்த மூவ பண்ணான். ஸ்பேஸ் டைம் சஸ்பென்ஷன் மூலமா அவன் டைம் ஓட்டத்தையே நிறுத்திட்டான். டார்க்னஸ சுத்தி ஒரு பேரியர் உருவாக்கினான். இப்போ டார்க்னஸ் சிக்கிடுச்சு. அவனுக்கு இங்க அண்டட் எனர்ஜி கிடைக்காது, அதாவது எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. இந்த மூவ்ல இருந்துதான் ஜியுவோட வெற்றி மூவ் வரப்போகுது. என்ன பண்ணுவ, நீ வெறும் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த மூவ்ல நீ என்ன நிறுத்திடுவேன்னு நினைக்கிறியா? என்கிட்ட நிறைய பீஸ்ட்ஸோட பவர் இருக்கு. நான் உன்னை இப்படி இல்லனா அப்படி கண்டிப்பா நிறுத்திடுவேன். உன்னை இந்த ஃபேக் ஹோப்ப உடைச்சு சிதறடிச்சு நான் என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லி டார்க்னஸ் அதோட அடுத்த மூவ பண்ணுச்சு. ஈகோ வேவ் மூலமா அது ஜியோவை நோக்கி சூப்பர்சோனிக் வேவ்ஸை ரிலீஸ் பண்ணுச்சு. ஜியோவும் இந்த மூவ கவுண்டர் பண்ணான். அவனோட கிறிஸ்டலைசேஷன் ரூட் மூலமா தன்னை காப்பாத்திக்கிட்டான். இப்போ ஜியோ அட்டாக் பண்ற டைம் வந்துருச்சு. அவன் இந்த சான்ஸ மிஸ் பண்ண விரும்பல. ஜியோ உடனே எலமெண்ட்ட மேனிப்புலேட் பண்ணி தண்டர் எலமெண்ட்ட அவனோட ஃபிஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி டார்க்னஸ் மேல தண்டர் பஞ்ச் போட ஆரம்பிச்சான். இப்போ மறுபடியும் ஜியோக்கும் டார்க்னஸ்க்கும் மோதல் நடக்க போகுது. ஆனா இந்த தடவை ரிசல்ட் முன்னாடி இருந்ததை விட வேற மாதிரி இருக்க போகுது.